ஒரு விவசாயி பலன் தரக்கூடிய ஒரு மரச்செடியை நட்டு வைக்கிறாரு. அந்த செடிக்கு எந்தவித இடையூறுகளும் வராத மாதிரி அந்த செடியை சுத்தி இருக்கிற புட்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்றாரு. அந்த செடிக்கு வரக்கூடிய இடையூறை தவிர்க்கணும்னு நினைச்சவரு அந்த செடிக்கு என்ன தேவை அப்படின்றத மறந்துட்டாரு. அதாவது தண்ணி, உரம் இது மாதிரியான விஷயங்களை அந்த செடிக்கு கொடுக்கல. இது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, அந்த செடி அவர் நினைத்த பலனை தரல. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுடைய குழந்தைகள் தவறுகள் ஏதும் செய்வாங்களா இருந்தா அவங்களோட தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டி, நீ அன்றைக்கு இப்படி செய்த, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவங்களோட தவறுகளையே சுட்டி காட்டி நாங்க களை இறக்குற வேலையை மாத்திரம் செய்யக்கூடாது. குழந்தைகள் எத்தனை வயதானாலும் அவங்க அட்டென்ஷன் சீக்கர்ஸ் தான். நாங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் அட்வைஸ் அப்படின்ற பேரில் அவங்க செய்கிற பிழைகளை மாத்திரமே எப்பவும் சுட்டி காட்டிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க எப்பெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டிசிப்ளின்ஸை அவங்க எப்போவாவது செய்வாங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. குட் சொல்லுங்க, வெல் டன் சொல்லுங்க. இப்படி செய்யும் போது குழந்தைகள் நாங்கள் கவனிக்கப்படுறோம் அப்படின்றதுக்காகவே சரியான விஷயங்கள்ல மாத்திரமே ஈடுபடுவாங்க. ஹாப்பி பேரண்ட்ஹுட். குட் டே.